கன்னிராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. தை மாத பலன் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். கன்னிராசியில் பிறந்த அனைத்து வாசகர்களும் அனைத்து மக்களும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த கன்னிராசி தை மாத பலன் நன்றாக உள்ளது என்று சொல்கிறது. அடுத்தது துளாராசி. துளாராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. உங்களுடைய எதிர்கால பலனை, எதிர்காலத்தினுடைய காரியத்தை இந்த தை மாதத்தில் நீங்கள் பூர்த்தி செய்ய உங்களுக்கு ஆவல் எதிர்கொண்டு இருக்கிறது. அதாவது எதிர்காலத்துக்கு தேவையான காரியங்கள் இந்த தை மாதத்தில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். அதற்கு கைகூடி வரும். இந்த தை மாதத்தில் உங்களுக்கு துளாராசி அன்பர்களுக்கு நன்றாக உள்ளது. திருமண தடையாயிருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். துளாராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு இயங்கிக் கொண்டு இருக்கும் வாசகர்களுக்கு இந்த தை மாதம் உங்களுக்கு கைகூடி வரும் என்று சொல்கிறது. அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு மிக மிக நன்றாக உள்ளது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற காரியங்கள் எப்படி உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த தை மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. சற்று விரை செலவு இருக்கிறது. இருந்தாலும் அது சுப விரை செலவுதான், பயப்பட வேண்டியதில்லை. விருச்சிகராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தில் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்கிறது. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு பொற்காலம். தை மாதம், இந்த மாதம் உங்களுக்கு பொற்காலம். தை மாதத்தில் நீங்கள் பாதியில் நின்ற வேலைகள் முடித்து விடுவீர்கள். சில காரியங்கள் பாதியில் நின்று கொண்டு இருக்கிறது, கவலைப்பட்டு இருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இந்த தை மாதத்தில் அந்த காரியத்தில் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சொல்கிறது. அடுத்தது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் மிக மிக நன்றாக உள்ளது. உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து காரியங்களுக்கும் இந்த தை மாதத்தில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். ஆகவே தை மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும். சில மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் உண்டு, நிலம் வாங்கும் யோகம் உண்டு. அனைத்து மகர ராசி அன்பர்களுக்கும் நன்றாக உள்ளது என்று சொல்கிறது. அடுத்தது கும்பராசி. கும்பராசி அன்பர்களே, இந்த தை மாதத்தில் நீங்கள் குலதெய்வத்துக்கு சென்று வாருங்கள். குலதெய்வத்து பலன் கும்பராசிக்கு மிக குறைவாக உள்ளது என்று சொல்கிறது. நீங்கள் கும்பராசியில் பிறந்த அனைவரும், ஆண்கள் பெண்கள் அனைவரும் அவரவர்களுக்கு இஷ்ட தெய்வமான குலதெய்வத்துக்கு சென்று அதுக்குண்டான பூஜையை செய்து வந்தீங்கள என்றால் இந்த தை மாதத்தில் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் என்று சொல்கிறது. அடுத்தது மீனராசி. மீனராசி அன்பர்களே, இந்த தை மாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக உள்ளது. திருமண தடையில் உள்ள மீனராசி அன்பர்கள் திருமண தடைக்கு உண்டான காரியத்தில் வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சொல்கிறது. மீனராசியில் இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்து முடிவதற்குள் திருமணத்துக்கு உண்டான ஆயத்தமான வேலைகள் நடந்து முடிந்துவிடும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. என்ன மீனராசிக்கு இப்படி இருக்கிறது என்று கவலையும் பட வேண்டியதில்லை. மீனராசி அன்பர்களுக்கு நன்றாக உள்ளது என்று சொல்கிறது. அதாவது 12 ராசிக்கும் நான் சோழியம் மூலமாக சில சிறிய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். அது உங்களுக்கு நன்றாக நடந்து தீரும். என்னுடைய சோழி மூலமாக பல காரியங்களை சொல்லியிருக்கிறேன். நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
இந்த 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 யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் அனைவரும் உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய ஈரோடு ஆர்வமாய சோழி பார்க்கும் சோதிடரங்க நான் இந்த தை திருநாளான தை பொங்கல் தை மாச பலனை சொல்லியிருக்கிறேன். தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். நான் இன்று லேட்டாக போன வாரமே உங்களுக்கு சொல்லலாம்னு இருந்தேன். எனக்கு சரியான ஆள் கிடைக்கவில்லை. எனக்கு செல்லில் வீடியோ எடுக்க தெரியாது என்று ஏற்கனவே சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். அதுவும் இன்று ஒருத்தர் வந்தார், எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆகவே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த ஆறுமுகம் சோதிடர் உங்களுக்கு சோழி பார்க்கும் சோதிடர் சொல்கிறேன், கேளுங்கள். அதேபோல் இந்த ஆண்டு நன்றாக உள்ளது. என்னுடைய சோழி பார்ப்ப வருவர்கள் முன் அனுமதி பெற்று வாருங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனி தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள். நான் விரிவான பதிலை சொல்கிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.